students, welcome to Rishi's Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். மீண்டும் முதல்வரானார் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய 13th சீஃப் மினிஸ்டர். இவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 164 பிரகாரம் ஹேமந்த் சோரனை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சது கவர்னர் ஆஃப் ஜார்க்கண்ட். அவரோட நேம் சிபி ராதாகிருஷ்ணன். தமிழக முதல்வர் 2 திட்டத்தை விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. ஜூலை 11 மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் அண்ட் அதே மாதிரி காலை உணவு திட்டம். இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் எதற்காக கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா, தமிழக அரசாங்கத்துடைய இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்க கடனுதவி. இந்த சுகர் கேன் ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடையாது. இதற்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேர் அண்டு ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். இந்த ப்ரைஸை 1966 கொண்டு வந்தாங்க. 1966 சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர், இந்த ஆர்டர் மூலமாக தான் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் ஃபார்மர்ஸுக்கு தொகை கொடுக்க மாட்டாங்க, ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபண்டை யாருக்கு கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா சுகர் மில் ஓனர்ஸுக்கு தான் இந்த ஃபண்டை கொடுப்பாங்க. சுகர் மில் ஓனர்ஸ் இந்த ஃபண்டை ஃபார்மர்ஸ்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எடிட்டோரியல் பேஜ். வட்டி விகித மாற்றம் எப்போது? இதில் ரெப்போ ரேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசன்ட்லி ரெப்போ ரேட்டை எந்த விதமான மாற்றமும் பண்ணலை. தற்போது இருக்கக்கூடிய ரெப்போ ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6.5%. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை குறைச்சாங்கன்னா பேங்கோடைய லோன் ரேட்டெல்லாம் கம்மியாகும். பேங்கோடைய லோன் ரேட் கம்மியாகும் போது எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரீஸ் லோன் அதிகமாக வாங்குவாங்க. லோன் அதிகமாக வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும்போது மக்கள்கிட்ட பணம் வரும், சேலரி மூலமாக பணம் வரும்போது தான் பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும். மக்கள் திங்ஸை வாங்குவாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா எக்கனாமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமி ஃபாஸ்ட்டாக இயங்கிறதுக்காக ரெப்போ ரேட்டை கம்மி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்ங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. வட்டி விகித மாற்றம் எப்போதுங்கிற ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. தென் 2 ஸ்கீமை பற்றி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நலமா ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கா இல்லையா அண்ட் மக்களுடைய கிரிவன்சஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. முதலமைச்சரை ஃபோன் பண்ணி மக்கள்கிட்ட பேசுவாங்க. அண்ட் செகண்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். அண்ணல் அம்பேத்கர் இந்த ஸ்கீம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, எஸ்சி கம்யூனிட்டிஸ் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காக தான். பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் எஸ்சி கம்யூனிட்டிஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டோட்டல் கேபிட்டலில் 35% கேபிட்டல் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் 6% கொடுப்பாங்க தமிழக அரசாங்கம். தென் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ரீசன்ட்லி பெலாரஸ் இதில் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. பெலாரஸ் டோட்டல் இதில் பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ் தற்போது இருக்காங்க. பெலாரஸ், இந்தியா, ஈரான், கசகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஸோ தற்போது சேர்ந்திருக்கக்கூடிய மெம்பர் யார் பார்த்திங்கன்னா பெலாரஸ்.